இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற எந்த தருணங்களும் தற்செயல் அல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மில் செய்யும்படி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நற்கிரியைகளில் பக்தி வைராக்கியமுள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படி எங்களை சமீபித்து வந்திருக்கிற ஆண்டவர் இறங்கி இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியினால் நிரப்பி இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஜனங்கள் பின்பற்றுவதற்கு நம் ஒவ்வொருவரையும் மாதிரியாக்க வேண்டும் என்று விரும்பினார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் படிக்கும்போது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை பார்த்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். அதிலே ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை சொன்னார், நீ வார்த்தையில் மாதிரியா இருக்க வேண்டும் என்று. இரண்டாவது அந்த வசனத்திலே நீ நடக்கையில் மாதிரியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார், நம்முடைய நடக்கைகளை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, யோபுவின் புத்தகம் 34வது அதிகாரம் 11வது வசனத்திலே மனுஷருடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்மை நடக்கையில் மாதிரியாக நிறுத்துவது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மிலே என்ன காரியத்தை செய்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய நடக்கையை செவ்வைப்படுத்தி நமக்கு பலன் செய்ய வேண்டும், அதற்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இங்கு நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை சரியில்லாதிருந்தால் அதற்குரிய பலன் நமக்கு பின்னாக வரும் என்று வேத புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை கவனியுங்கள். மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம், ஆனால் புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் அந்த நடக்கையில் ஒரு பலன் இருக்கிறது. ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், அவர் நம்மை நடக்கையில் மாதிரியாக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் என்று நாம் படிக்கிறோம். பாருங்கள், 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். 1 சாமுவேல் 2:23. இங்கு ஏலி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். ஏனென்றால் அந்த நடக்கை எப்படி இருந்தது? பொல்லாததா இருந்தது. அவர் சொல்லுகிறார், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. அப்படியானால் நம்முடைய நடக்கை மாதிரியா இருந்தால் அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஆனால் உன்னுடைய நடக்கை சரியில்லாதிருந்தால் இன்னும் அநேகர் உன்னை கண்டு ஆண்டவருடைய வழியை விட்டு மீறி நடப்பதற்கு, அவர்களுடைய நடக்கை வித்தியாசப்படுவதற்கு நீ காரணமாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அப்படியானால் ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, நாம் நடக்கையில் மாதிரியாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இவர்கள் தங்கள் நடக்கையை சரிப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் 25வது வசனத்திலே கவனியுங்கள், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவர் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள்,
அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். ஒரு மனிதனுடைய நடக்கை மிகப்பெரிய அழிவுக்கு நேராக அவனை கொண்டு செல்லுகிறதை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் உயர்த்தப்பட்ட கர்த்தர் நம்மிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி நம்முடைய நடக்கையினால் தம்மை உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வந்து நம்மை அலங்கரிக்க, நம்முடைய நடக்கையை அழகுபடுத்தும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 20:11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். ஒரு குழந்தையாக இருக்கலாம், அதனுடைய நடக்கையை பார்க்கும் போதுதான் அது சுத்தமோ செம்மையோ என்று நமக்கு விளங்கும் பிரியமானவர்களே. ஏனென்றால் நமக்கு வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:15, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்வில் கூட ஒட்டி இருக்கிற மதியினத்தை நீக்குவதற்கு ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், நமக்கு தண்டனை தருகிறார். எதற்காக? நம்முடைய நடக்கையை செவ்வைப்படுத்துவதற்காக. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய நடக்கையை செவ்வைப்படுத்தி அதன் மூலம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை கவனியுங்கள். எரேமியா 4வது அதிகாரம் 18வது வசனம். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது இத்தனை கசப்பாயிருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. அப்படியானால் நாம் நடக்கையில் மாதிரியாயிருக்க விரும்பாதிருந்தால் அது எவ்வளவு கசப்புக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறது. ஒன்று, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதினால் நம்முடைய நடக்கையில் மாதிரியாயிருக்க வேண்டும். நம்மை கர்த்தர் அதன் மூலம் ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் அது கசப்புக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம் பிரியமானவர்களே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 17வது வசனம். எசேக்கியேல் 36:17. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய நடக்கை, கிரியைகள் தீட்டுப்படுத்துகிறது என்று நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவேதான் லேவியராகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே அவர்களுடைய கிரியைகள் தீட்டாயிருந்தபடியினால் 26வது வசனத்திலே படிக்கிறோம், இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்களும் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன்னுடைய நடக்கைகளை நீ செவ்வைப்படுத்த வேண்டும், உன்னுடைய நடக்கையில் நீ மாதிரியாக மாற வேண்டும். ஆகவேதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை கவனியுங்கள். எபேசியர் 4:22. அவர் சொல்லுகிறார், அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். நம்முடைய நடக்கைகளை செவ்வைப்படுத்தும்படி அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கரத்துல கொடுப்போம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் நடக்கைகளை கவனித்து கொண்டே இருக்கிறீர்.
ஏனென்றால் எங்கள் நடக்கையின்படி எங்களுக்கு கர்த்தர் பலனளிக்கிறவர். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி எங்கள் நடக்கைகள் சரியாக்கப்பட வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்கிற அளவுக்கு எங்களை நடக்கையில் மாதிரியாக்கும் அப்பா என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை